அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிகி ஸய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் ஊஸீகும் இபாதல்லாஹ் வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قول معروف ومغفرة خير من صدقة يتبعها أذى والله غني حليم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அல்லாஹ்வின் அருளும் கருணையும் நம் யாபேர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற இனிய துஆவோடு இஸ்லாத்தினுடைய காணிக்கையாகிய சலாத்தினை கூறி துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பிற்கினிய நேயர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுகளையும் மதித்து நடக்க சொல்லக்கூடிய உயரிய மார்க்கம். யாருடைய மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். முதல்ல இஸ்லாமிய மதம் என்று சொல்லுவதை காண இஸ்லாமிய மார்க்கம் என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாக எல்லா சமயங்களையுமே மதம் என்று குறிப்பிடுவதை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மதம் என்ற வார்த்தைக்கு மதம் பிடிக்கக்கூடிய ஒரு அர்த்தமும் இருக்கிறது. யானை மதம் பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்களா இல்லையா, அது மாதிரி. அதனால எந்த ஒரு சமயத்தையுமே மதம் என்று குறிப்பிடாமல் மார்க்கம் என்று சொல்லலாம். இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வை அடைவதற்குரிய வழியை சொல்லித் தருகிறது. ஒவ்வொரு சமயங்களும் ஒவ்வொரு மார்க்கங்களும் இறைவனை அடைவதற்குரிய வழிகளை சொல்லித் தருகிறது. அப்போ சமயம் மார்க்கம் என்று குறிப்பிடும் பொழுது வழியை காட்டக்கூடிய வழிமுறைகளை கொண்டது மார்க்கம் என்பது. சமயம் என்று அதை குறிப்பிடும் பொழுது மனிதனை சமைக்கிறது. சமையல் செஞ்சு நல்லா டேஸ்டா கொடுத்தா அதுதான் அங்கே ருசி. வெறும் அரிசியை சாப்பிட்டா ருசி இருக்காது, வெறும் கறியை சாப்பிட்டா ருசி இருக்காது. இன்னும் சொல்ல போனா வேணான்னு சொல்லிட்டு போயிருவோம். அதே பக்குவமாக அதை சமைத்து கொடுக்கும் பொழுது ஆஹா என்ன அற்புதம் சொல்றமா இல்லையா? உங்க வீட்டில் அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டோம் பாருங்க, மறக்க முடியாதுங்க. அந்த பிரியாணியோட ஒரு ஸ்வீட்டு கொடுத்தாங்க பாருங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க, அப்படி ஒரு அற்புதம். சொல்லக்கூடிய வார்த்தைகள் காதில் ஒலிக்கிறதா இல்லையா? அப்போ சமைக்க வேண்டும், சமைத்தால் தான் அது ருசி. அதே போல ஒவ்வொரு சமயங்களும் மனிதனை சமைக்கிறது. அதனாலதான் சொல்றேன் மதம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ மார்க்கம் இஸ்லாமிய சமயம், மனிதனை சமைக்கக்கூடிய இஸ்லாமிய சமயம், அல்லாஹ்வை காட்டக்கூடிய இஸ்லாமிய மார்க்க நெறிகள் ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுகளை மதித்து நடக்க சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய மனதையும் காயப்படுத்தாமல் அனுசரணையாக நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்களாம், இலாஹி ஐன அபகீக, யா அல்லாஹ் உன்னை நாங்கள் எங்கே பெற்றுக்கொள்வது என்று கேட்டார்களாம். அப்போ அல்லாஹ் சொன்னானா, யா மூசா அபகனி ஐந்தல் முன்கசரத்தி குலூபுகும், எவர்களுடைய உள்ளங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே என்னை நீங்கள் கண்டுகொள்ளலாம் என்று அல்லாஹ் சொன்னானாம். அப்போ உள்ளங்கள் உடைக்கப்பட்டால் அவனுக்காக வேண்டி முதலாவதாக வந்து நின்று குரல் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அப்போ உள்ளங்கள் உடைபடக்கூடாது, உள்ளங்களை உடைக்க கூடாது. குர்ஆனுடைய ஒரு ஆயத்து சொல்லும், கவுலும் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன், நல்ல சொல் இருக்குது பாருங்க. ஒரு ஆளுக்கு நீங்க சொல்லக்கூடிய நல்ல சொல்லு, கைரும் மின் சதகத்தின் யத்பஉஹா அதா, ஒருத்தனுக்கு தர்மம் செய்தீர்கள், பின்னால் அந்த தர்மத்தை சொல்லி
எனக்கு நீ விசுவாசமாக நடக்க வேண்டும், நான் உனக்கு அன்னைக்கு செஞ்சிருக்கிறேன்ல, உனக்கு அதை செஞ்சேன்ல, இதை செஞ்சேன்ல சொல்லி அவனை துன்புறுத்துவதை காண நல்ல சொல் சொல்வது மிக நல்லது என்று குர்ஆன் சொல்லுகிறது. எல்லாருடைய மனதையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய சொல்லை சொல்லுவது ஒருத்தனுக்கு தர்மம் செய்து அவனிடத்தில் அந்த தர்மத்தை சொல்லி காட்டுவதை காண சிறந்தது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவர் நம்ம இடத்துல நம்மளை பார்த்தா பெரிய சலாம் ஒன்று போடணும். யாருக்கு நம்ம உதவி செய்யறோமோ அந்த உதவி பெற்ற மனிதர் நம்மளை பார்க்கும் பொழுது உங்கள்கிட்ட வாங்கினேன், உங்களுக்கு நான் சலாம் சொல்றேன், உங்களை போல வருமா, இப்படியெல்லாம் சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார்கள் கொடுக்கக்கூடியவர்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா இதை விட சொல்லுவது நல்ல சொல் மிகச்சிறந்தது என்று சொல்லுகிறான். ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா அதோட மறந்துடணுங்க, அதுதாங்க நல்ல வழி. தமிழ்ல கூட திருக்குறள்ல கூட சொல்லப்படுமா இல்லையா, ஒருத்தனுக்கு நல்லது செய்தா இருந்தால் அதை என்ன செஞ்சிடணும், மறந்துடணும். நீனு அவன் உனக்கு ஏதாவது நல்லது செய்திருந்தால் அதை நன்றியோடு நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதனாலதான் குர்ஆன்ல இப்படி சொல்றான், கௌலும் மஅரூஃபுன் கைரும் மின் சதக்கத்தின் யத்பஉஹா அதா. அப்போ பிறருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அவர்களுடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக அது இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு இடக்கூடிய கட்டளையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக சதகத்துன், உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ புன்னகை பூப்பது இருக்கிறது அல்லவா, இதுவே மிகப்பெரிய தர்மம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கொட்டி கொடுக்கணும் பணத்தை அப்படின்னு சொல்லி தேவையில்லை, ஒருவனை பார்த்து புன்னகைப்பதே. சில பேர் பார்த்தீங்கன்னா என்னதான் செஞ்சாலும் சரி என் முகத்தை நான் மாத்தவே மாட்டேன் இப்படியே இருக்கிறாங்க. என்னத்தை கொண்டு போறாங்க? சில பேருக்கு காசு கொடுத்தா கூட என்ன செய்ய சொல்ல தெரியாது, சொல்லுவாங்களா இல்லையா, காசு கொடுத்தா கூட இவன் சிரிக்க மாட்டான்ப்பா, ஈனா கூறா மாதிரி இருக்கிறான், இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கிறான். வேற அர்த்தம் வச்சிடக்கூடாது, அதுக்காண்டி தான் தெளிவாகவே சொல்லிடுறேன். இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி என்ன செய்யறான் அவன் இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சில பேரு சொல்லக்கூடியதை நாம பாக்குறோமா இல்லையா. அப்போ அப்படியெல்லாம் இருக்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லல. தபஸ்ஸுமுக்க, உன்னுடைய புன்னகை, ஃபீ வஜ்ஹி அஹீக, உன்னுடைய சகோதரனுக்காக நீ செய்யக்கூடிய அந்த புன்னகை இருக்கிறது அல்லவா, சதக்கத்துன், ஒரு தர்மம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இஸ்லாம் மனிதனை பண்படுத்துவதற்காக வேண்டி வந்த மார்க்கம், மனிதனை சீர்படுத்துவதற்காக வேண்டி வந்த மார்க்கம். அப்படி சீர்படுத்த வந்த மார்க்கம் மற்றவர்களின் உணர்வுகளை சிதைத்து சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை, மற்றவர்களுடைய உணர்வுகளை மதித்து அவர்களை சீர்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையுமே என்ன செய்ய மாட்டாங்க, கேவலப்படுத்தி பேசவே மாட்டாங்க, குற்றவாளிகளை கூட பேச மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மேராஜ் சென்று வந்த சம்பவத்தை சொல்லுகிறார்கள். அதாவது வானத்தில் முதல் வானம், இரண்டாவது வானம், மூணாவது வானம், நாலாவது வானம், 7 வானங்களை கடந்து சிதறத்துல் முன்தஹாவை கடந்து அல்லாஹ்வோடு பேசிய வரலாறுக்கு மேராஜ் என்ற அந்த சம்பவத்தை பற்றி சொல்லுவோம். ரஜபுடைய 27ஆம் நாளிலே நாம் எல்லாரும் பள்ளிவாசல்களிலே ஒன்றாக இருந்து அதை நினைவு கூர்ந்து தொழுகை கடமையாக்கப்பட்ட அந்த நாளை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி தொழுகை மற்ற இபாதத்துகள் செய்துக்கிட்டு வரமா இல்லையா. அந்த மேராஜுடைய பயணத்திலே கண்ட நிகழ்வை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியிலே விவரித்து சொல்லி வருகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், சஹாபாக்களுக்கு மத்தியிலே நான் அங்கே மேராஜுக்கு செல்லும் பொழுது பார்த்தேன், ஒரு 10 பேர் அவங்களுக்கு ஒரு நபி, அதோட குறைஞ்ச ஒரு கூட்டம் அவங்களுக்கு ஒரு நபி, இன்னும் கொஞ்சம் ஒரு இடத்துல இன்னும் சில நபர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நபி, சில இடங்களில் நபிமார்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய கமுகள் யாருமே இல்லை. இப்படியெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே நான் வாரேன். அப்படி பார்த்து கொண்டு வரக்கூடிய சமயத்தில் அடிவானத்தில் பார்க்குறேன் பெருங்கொண்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்போ நான் நினைச்சேன் அந்த சமுதாயம் தான் நம்முடைய சமுதாயமாக இருக்குமோ என்று அங்கே போய் பார்த்தேன். அப்போ எனக்கு சொல்லப்பட்டுச்சு, இது உங்களுடைய சமுதாயம் அல்ல, இவர்கள் எல்லாம்
மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டுச்சு. அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களும் 1,24,000 நபிமார்கள் வந்ததாக நாம ஹதீஸுகளின் மூலமாக நாம என்ன செய்கிறோம், கேள்விப்படுகிறோம். இந்த 1,24,000 நபிமார்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு மொழி பேசக்கூடியவங்களுக்கு இருப்பாங்க, ஒரு தெருவுக்கு இருப்பாங்க, ஒரு ஊருக்கு இருப்பாங்க, ஒரு ஜமாத்துக்கு இருப்பாங்க, ஒரு நாட்டுக்கு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு நபியாக இருந்தார்கள். அப்போ அந்தந்த நபிமார்களுடைய கவுமுகள் அவங்கவுங்களோட சேர்ந்திருக்கிறதா அந்த 10 பேர் 5 பேர் ஆளே இல்லாம நபிமார்கள் இருக்கிறது. இதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிறைய கவுமுகள் இருந்தாங்க. அதனால நிறைய கூட்டத்தை பார்த்தாங்க ரசூலுல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, நம்ம சமுதாய மக்களை காணவே இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இவங்களெல்லாம் அந்தந்த நபிமார்களோடு சொர்க்கத்துக்காக வேண்டி இவங்கெல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. இப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நம்முடைய கூட்டம் எங்கே இருக்குது, நம்முடைய சமுதாய மக்கள் எங்கே இருக்குங்கிற சிந்தனையில் நான் இருக்கிறேன். அப்போது அடிவானத்தினுடைய ஒரு பகுதியை பார்க்க சொன்னாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பெருங்கொண்ட கூட்டம் நின்னாங்க. இன்னொரு பகுதியை பார்க்க சொன்னாங்க. அங்கேயும் பெருங்கொண்ட கூட்டம் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 70க்கும் அதிகமான நபிமார்கள் 70க்கும் அதிகமான நபர்களை நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் ஒரே தலையாக இருக்குது. 70,000க்கும் அதிகமான மனித தலைகளை பார்க்கிறேன்னு சொன்னா, அரபியில 70, 7, 700, 70, 70,000, 7 லட்சம் சொன்னாங்கன்னா கணக்கில்லாத அர்த்தம். அப்ப கணக்கில்லாத மக்களை நான் பார்க்கிறேன். அப்பதான் சொல்லப்பட்டுச்சு, இவங்க தான் உங்களுடைய சமுதாய மக்கள் என்று சொல்லப்பட்டுச்சு, இவங்க எல்லாம் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று சொல்லப்பட்டுச்சு. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வேலையாக தங்களுடைய வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இந்த 70,000 நபர்கள் 70,000க்கும் அதிகமான நபர்கள் சொர்க்கவாசிகள் என்று சொன்ன உடனே சஹாபாக்கெல்லாம் நினைச்சாங்களாம், நாம தான் இந்த சொர்க்கவாசிகளுடைய கூட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஏன்னா நிறைய சஹாபாக்கள் இருந்தாங்க, லட்சக்கணக்கான சஹாபாக்கள் ஆயிட்டாங்க ரசூலுல்லாஹ் அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது. அப்போ அந்த 70,000 நபர்கள் நாம தான் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் நினைச்சாங்களாம். ஒரு சில சஹாபாக்கள் சொன்னாங்களா, எங்கப்பா நாம நம்மளுடைய பெற்றோர்கள் எல்லாம் குஃப்ருடையும் ஷிர்க்லையும் இருந்து நாம தான் கலிமா சொல்லி வந்திருக்கிறோம், பிறப்புல நாம ஒன்றும் என்ன செய்யல, தீன்ல வந்து ஆளுகளா இல்லை, அதனால நம்மளுக்கெல்லாம் அந்த கூட்டத்தில் நம்ம சொர்க்கத்தில் இருக்கும் நம்ம சொல்ல முடியாதப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இப்படியுமா பஹஸ் சர்ச்சை ஏற்படுகிறது சஹாபாக்களுக்கு மத்தியில், நாம தான் நீங்க தான் இல்லை பின்னால் வரக்கூடிய ஒரு சமுதாயம் இப்படின்னு பல மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டில இருந்து வந்துட்டாங்க. வந்த பிறகு இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இல்லை நீங்க எல்லாருமே அந்த கூட்டத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உகாஷா இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி எந்திரிச்சு கேட்டாங்க, யார சொல்லலாம், நான் அந்த கூட்டத்தில் இருப்பேனா, அந்த சொர்க்கவாசிகளுடைய நீங்க பார்த்த அந்த 70,000க்கும் அதிகமான நபர்கள் இருந்த கூட்டத்தில் நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லி மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா நீங்க அந்த சொர்க்கவாசிகளுடைய கூட்டத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்த உடனே இன்னொரு நபர் எந்திரிச்சு கேட்டாரு, யா ரசூலுல்லாஹ் நானும் அதுல இருப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உகாஷா பின் மிஹ்சன் முந்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துக்கிட்டாங்க. இந்த ஹதீஸை சொல்லித்தரக்கூடிய இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த எழுந்து கேட்ட நபர் இருக்கார் பாருங்க, அவர் ஒரு முனாஃபிக். முனாஃபிக்குகளை அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளாக சொல்லுவது கிடையாது. முனாஃபிக்னா உள்ள வந்து குஃப்ரியத்தினுடைய சாயலை வைத்திருப்பார், வெளியில சொல்லும் பொழுது யார உங்களை ஏத்துக்கிட்டேன் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுவார். ஆனா உள்ளத்துல அவருக்கு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் சம்மந்தமே இருக்காது. இவங்களுக்கு தான் முனாஃபிக்னு சொல்றது. முனாஃபிக்குகள் சொர்க்கம் போக மாட்டாங்கிறது தான் மார்க்கத்தினுடைய சட்டம். எழுந்து கேட்டவர் முனாஃபிக்ங்கிறது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டது போல ரசூலுல்லாஹ் அவங்க எப்படி சொர்க்கத்துக்கு போனாங்களோ நீங்களும் சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. முனாஃபிக் போக மாட்டார். அதனால ரசூலுல்லாஹ் எப்படி அதை பதில் சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, உகாஷா முந்தி விட்டார், அவ்வளவுதான். உகாஷா அந்த துவாவை வாங்கிக்கிட்டாரு. உங்களுக்கு அதுல இல்லைங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு நளினமாக சொல்லி, அந்த முனாஃபிக்காக இருந்தாலும் அவருடைய மனதை காயப்படுத்தாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நளினமாக நடந்து கொண்டார்கள் என்ற ஹதீஸ் நமக்கு சிந்தனைக்குரியது. இப்படித்தான் பிறருடைய உணர்வுகளை எந்த விதத்திலும் துன்புறுத்தி விடக்கூடாது, பிறர்களுடைய உணர்வுகளை எந்த விதத்திலும் காயப்படுத்தி விடக்கூடாது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பேணி பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வை பார்க்கறதுக்காண்டி ஒரு நபர் என்ன செய்யறாரு, தூரத்துல இருந்து வாராரு. தூரத்துல இருந்து வரும் பொழுதே ஆயிஷா நாயகி இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வரக்கூடிய மனிதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, மிகவும் தீய மனிதர்,
அவருடைய கூட்டத்தார்களிலேயே மிகவும் மோசமான ஒரு குணமுடைய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அவர் ரொம்ப கெட்டவர் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீயவர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஆயிஷா இடத்துல பேசுறாங்க. அவர் வந்தாரு, ரசூலுல்லாஹ் அவரை இன்முகத்துடனே வரவேற்று அவரிடத்துல மிகவும் கனிவாக பேசிவிட்டு அவரை அனுப்பிட்டாங்க. ஆயிஷா நாயகி அவர் போன பிறகு ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், வந்த மனிதர் ரொம்ப கெட்ட மனிதர் நீங்க தான் சொன்னீங்க, ஆனா அவரிடத்துல போய் இவ்வளவு அன்பா நடந்துக்கிறீங்களே, ஏன் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஆயிஷா நாயகி கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா மத்தா அஹதத்னி ஃபஹாஷா, என்னை எப்பயாவது யாரிடத்திலேயாவது மனம் நோகும்படி நடக்கக்கூடியவனாக என்னை பார்த்திருக்கிறாயா? நான் யாருடைய மனதையும் நோகடிக்கக்கூடியவனாக நான் எப்பொழுதுமே நடக்க மாட்டேன். ஆனா நான் எதுக்கு உன்னிடத்துல அவரை பத்தி சொன்னேன் தெரியுமா? இன்ன ஷர்ரன் நாசி இன்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமத்தி மன் தரக்கஹு நாசு இத்திகாஅ ஷர்ரஹு. ஜனங்களிலே ரொம்ப கெட்டவன் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்துல. மனிதர்களிலேயே மிக தீயவன் அல்லாஹ்விடத்துல யார் அப்படின்னு கேட்டா, எவனை பார்த்து மக்கள் இவனுக்கு நான் மரியாதை செலுத்தி நமக்கு ஏதாவது கஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவானோ என்று நினைத்து மரியாதை செலுத்துகிறார்களே, அவன் தான் அல்லாஹ்விடத்தில் மிக கெட்டவன். ஒருத்தரை நாம பார்ப்போம், பார்த்த உடனே அவரை என்ன செய்வோம்? கண்ணியப்படுத்துவோம். அவர் அங்கிட்டு போனோன்னு சொல்லுவோம், இந்த சண்டாளனை நாம இப்படி வாடா வாயா உட்காரு அப்படின்னு சொல்லி நாம கண்ணியப்படுத்தாட்டி நம்ம தலையவே திருக்கிடுவான். இவன் ஏதாவது வேற வேலை ஏதாவது பார்த்து என்ன செய்வான்? நம்மளை திருக்கி போடுவான். அதிலும் குறிப்பாக இந்த பொறுப்புகளிலே இருக்கிறாங்க பாருங்க, அவர்களை சில பேருக்கு என்ன செய்யும்? பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அப்ப என்ன செய்வாங்க? பிடிக்காவிட்டாலும் அந்த பிடிக்காதவர்கள் என்ன செய்வாங்க? அந்த பொறுப்புல இருக்கிறவங்க பார்த்தோன்னா, நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷங்க உங்களை சந்திச்சதுன்னு பேசுவாங்க. அவர் அங்கிட்டு போன உடனே என்ன செய்வாங்க? இந்த சண்டாளன்ட்டு நாம இப்படி நடந்துக்கிடலன்னு வச்சுக்கோங்க, மற்ற கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இந்த சண்டாளன்ட்டு நாம இப்படி நடந்துக்கிடாட்டி சமயம் பார்த்து நம்ம கழுத்து அறுத்துருவாங்க, அதனாலதான் அவன்கிட்ட என்ன செய்ய வேண்டியிருக்கு, இப்படிலாம் நாம பல் போட வேண்டியிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்களா இல்லையா? இப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் தஆலா மிக தீயவர்களாக தன்னிடத்திலே வைத்திருப்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப பிறருடைய மனதை காயப்படுத்தாமல் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இதைவிட ஒரு நல்ல முறையிலே சொல்லிக் கொடுக்கிறதுக்கு வழியே இருக்காதுங்க. அப்ப நம்மை கொண்டு பிறர்கள் துன்பப்படுவதுங்கிறத இருக்கக்கூடாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தீவனாக இருந்தாலும் தன்னிடத்திலே வந்திருக்கும் பொழுது அவனிடத்திலே அன்புடனே நடந்து கொண்டு அதற்கான காரணத்தை ஆயிஷா நாயகியிடத்திலே சொல்லித் தருகிறார்கள். அப்போ யாருடைய மனதையும் நாம் துன்புறுத்தி வாழலாகாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. இதே மாதிரி மக்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான கொடுமையான வேதனைகளை கொண்டு துன்புறுத்தினார்கள். ஏறக்குறைய 13 ஆண்டுகள் சொல்லி முடியாத துன்பத்தை அனுபவித்திருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றார்கள். மதீனாவிற்கு போன பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. நிறைய சஹாபாக்கள் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாரும் இருந்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, எங்கு பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய கூட்டம் கூடி அதிகமாகி மக்காவிலிருந்து 13 ஆண்டுகளுக்கு பிறகு மதீனா சென்று மதீனாவிலிருந்து 8 ஆண்டுகளுக்கு பிறகு மக்காவினுடைய மன்னராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். திரும்பி எழுதும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? மக்காவுக்குள்ள நுழையும் போது யாரும் சண்டை போடக்கூடாது, யார் இடத்துல நாம் என்ன செய்யக்கூடாது, விரோத தன்மையை காட்டக்கூடாது, நம்மளை யாரும் எதிர்க்க மாட்டாங்க, நம்ம வாட்டுக்குள்ள அமைதியா உள்ள போய் நாம காபாவிலே தவாஃப் செய்து உம்ரா செய்து அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை நாம் செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்து வருகிறார்கள். அப்படி அழைத்து வரும் பொழுது ஹஸரத் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு தெருவில் பொறுப்பாக நீங்க அந்த தெருவிலேயே வாங்க, அப்படி வரும் பொழுது ஏதாவது இடர்பாடுகள் இருந்துச்சுன்னு சொன்னா அதெல்லாம் சமாளிச்சு யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம நீங்க வாங்கன்னு சொல்லி ஒரு தெருவை பொறுப்பு கொடுத்து அப்படி இப்படி ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு சஹாபாக்களை பொறுப்பு கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி எல்லாரையும் ஒன்று சேர்த்து கொண்டு வர சொல்றாங்க. அப்படி வரும் பொழுது ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த தெருவில் வந்தாங்களோ அந்த தெருவில் சொல்றாங்க, ஹஸரத் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு கஷ்டங்களை எங்களுக்கு இந்த மக்காவாசிகள் கொடுத்திருக்கிறீங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கஷ்டப்படுத்தி இருக்கிறீங்க,
சுமையார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டிருக்கிறீங்க, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 2 ஒட்டகையினுடைய 2 ஒட்டகையில 2 காலில், ஒரு ஒட்டகை 2 காலில், இந்த திசையில ஒரு ஒட்டகை நிப்பாட்டுறது, இந்த திசையில ஒரு ஒட்டகை நிப்பாட்டுறது, ஒரு காலை வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகையில கட்டி விட்டுறது, இன்னொரு காலை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு காலை தெற்கு பகுதியாக நோக்கி செல்லக்கூடிய ஒரு ஒட்டகையில கட்டி விட்டுறது. வடக்க நோக்கி போற ஒட்டகை அங்கிட்டு தட்டுறது, விரட்டுறது, தெற்கு நோக்கி போற ஒட்டகை எங்கிட்டு விரட்டுறது. விரட்டினா என்ன ஆகும்? 2 காலும் அப்படியே 2 உடல்ல இருந்து 2 காலும் பீயும். பிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? உடம்பு 2ஆ பிஞ்சிச்சு. அப்படி பிச்சு கொடுமைப்படுத்துறாங்க அந்த மக்காவாசிகள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செஞ்சாங்க? சிறுவர்களை ஏவி விட்டு இந்த நாயை கட்டி இழுத்துட்டு போற மாதிரி கட்டி இழுத்துட்டு போக வச்சாங்க. சுமையார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய உடலுடைய மறைவான உறுப்பிலே அம்பெய்து கொன்றார்கள். இப்படி கடுமையான கொடுமையான தண்டனைகள், கடுமையான சித்திரவதைகள், சொல்ல முடியாத கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் அந்த மக்காவாசிகள். இதெல்லாம் ஞாபகப்படுத்தி சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யாராவது இங்க யார் யார் இந்த மாதிரி கஷ்டம் கொடுத்தீங்களோ உங்களை எல்லாம் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன், எல்லாத்தையும் கொன்னு குவிப்பேன் என்று சூளுரைத்துக் கொண்டே மக்காவுடைய தெருக்களிலே வருகிறார்கள். இதை கேள்விப்பட்ட மக்கத்து குறைஷி மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் சொல்றாங்க, இந்த மாதிரி உபாதா கொக்கரித்து கொண்டு வருகிறார், நாங்கெல்லாம் கையில் கிடைச்சோம்னா எங்களெல்லாம் சட்னி ஆக்கிடுவார் யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு. ஆனால் ஏற்கனவே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, மக்காவாசிகள் பழி வாங்க படமாட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இப்போ உபாதா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்றாங்கிறத ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மக்காவாசிகள் சொன்ன உடனே உபாதா ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, பேசாம சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு மாத்திட்டு வேறொருத்தட்ட அந்த தெருவுக்கு உள்ள வர பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்துட்டா என்னன்னு சொல்லி. அப்படி கொடுத்தோம்னு சொன்னா சஅத் உபாதா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனசு ரொம்ப சங்கடப்படுமே, நம்மள்ட்ட இருந்து இந்த பொறுப்பு பிடிங்கிட்டாங்களேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதனால நீண்ட யோசனைக்கு பிறகு என்ன செஞ்சாங்க? சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவருடைய மகனார் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் வர வச்சாங்க. வர வச்சு சொன்னாங்க, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்க என்ன செய்யுங்க, இந்த பொறுப்பை எல்லாம் உங்களுடைய வாரிசு கைஸ்கிட்ட கொடுங்க, அவர் பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு ரொம்ப சந்தோஷம், என் மகனை அதுக்குள்ள பொறுப்புல கொண்டு வந்து காட்டுறீங்களே, ரொம்ப சந்தோஷம்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு மென்மையாக நடந்து அந்த மக்காவிலே வருகிறார்கள். இப்போ இந்த இடத்துல நாம சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவர்களுடைய மனதை கோணாமல் அதே சமயம் அவர்களிடத்தில் இந்த பொறுப்பையும் மாற்றக்கூடிய செயலை காட்டி இருக்கிறார்கள். அதுதான் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இந்த பொறுப்பை பிடிங்கி இருந்தா அவங்களுடைய மனசு சங்கடப்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹ் அதையும் செய்யல, ஆனா பொறுப்பையும் வாங்கணும், அதுக்கு என்ன செய்யறது? அவர் மகனே ஆக்கி விட்டுட்டா அவருக்கும் சந்தோஷமா போயிருச்சா இல்லையா? அப்ப இப்படித்தான் பிறருடைய மனதை காயப்படுத்தாமல், பிறருடைய மனதை சங்கடப்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் யாராவது தவறு செஞ்சாங்கன்னா நேரடியாக கூப்பிட்டு நீங்க ஏன் இந்த தவறு செஞ்சீங்க அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சில பேர் என்ன செஞ்சாங்க, தொழுகையில எல்லாரும் சஜ்ஜதா செய்யக்கூடிய இடத்தை பார்த்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி இதை பார்க்கணும். சில பேர் என்ன செஞ்சாங்க, இப்படி வானத்தை பார்த்துக்கிட்டே தொழுதாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த சஹாபாக்களுடைய பெயர்லாம் குறிப்பிடல, மாபால அக்வாமு யர்ஃபஊன அபுசாரஹும் இலஸ்ஸமாயி ஃபிஸ் ஸலாத்தி, என்ன ஆச்சு? தொழுகையிலே தங்களுடைய பார்வைகளை வானத்தின் பக்கம் சில பேர் உயர்த்தி பார்த்துட்டு தொழுகிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி உயர்த்தி தொழுவாதீங்கன்னு அர்த்தம். இப்ப யாரு செஞ்சா என்ன ரசூலுல்லாஹ் சொல்லல, சில பேருன்னு சொன்னாங்க. அவங்க யார் செய்யறாங்களோ அவங்க திருத்திக்கிடுவாங்களா இல்லையா? யாருடைய மனதையுமே அவங்க காயப்படுத்தவே மாட்டார்கள். அதே போல சில பேர் தங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உதவி செய்யறதில்ல, அவங்களோட ஒத்தாசையா நடக்கிறதில்ல. பொதுவாக பக்கத்து வீடு நமக்கு உற்ற துணைவனாக ஆக்கி வைக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கம் சொல்லக்கூடியது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பக்கத்து வீடா அது பகை வீடு, பக்கத்து வீடுன்னு சொன்னா பகையோட தான் இருக்கணும், சண்டை போடுற வீடா இருக்கணும் அப்படின்னு ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் அனுசரணையாக நடத்தி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு இன்னென்ன சஹாபாக்கள்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உதவி ஒத்தாசையா இல்லை அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாபால அக்வாமுன் லா யஅலமூன லா யுஅல்லிமூன ஜீரானஹும் வலா யுஃபகிஹூனஹும் வலா யுஅதூனஹும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எதையுமே சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? தெரியாதத விளக்கம் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அவங்களுக்கு உதவி செய்து வாழணுமா இல்லையா? ஏன் இப்படி என்னுடைய தோழர்கள் வாழ மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உதவி செய்யாததை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக சொல்லி உதவி செய்ய வைத்த வரலாறுகளும் உண்டு. அப்போ இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருடைய மனம் கோணாமல், பிறருடைய மனம் புண்படாமல் வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் இன்ஷா அல்லாஹ் நாம அது சம்பந்தமாக பார்த்து கொள்ளலாம். ஆக மொத்தத்தில் நாம பிறருடைய மனம் கோணாமல் வாழ்வதை நம்முடைய உயிர் மூச்சாக வைத்து நடக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கமும் சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் பிரகாரம், அல்லாஹ் கட்டளையிட்டதின் பிரகாரம் நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய மனதை சந்தோஷப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.